ஹலோ ஆல் வெல்கம் டு ப்ரிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன், ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன். அகெயின் மினிமலான ஒர்க், பட் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக, ரொம்ப டீட்டெயிலிங்காக, நல்ல எம்போஸ்டான ஒரு ஒர்க் இது. இதோட சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீன் ஷேட் மாதிரி ஒரு சாரீ, அண்ட் ஃபுல்லாக சில்வர் ஜரி ப்ளஸ் கோல்டு ஜரி ரெண்டுமே இருந்தது. ஸோ அதை சாரீக்கு மேட்ச் பண்ணி தான் இந்த டிசைன் நான் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் மெயினாக கிளைண்ட் வந்து கேட்டது பார்த்திங்கன்னா நிறைய பீட்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் கம்மியாக யூஸ் பண்ணி நிறைய த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபைனல் அவுட்புட் பண்ணியிருக்கோம். நெக்கை சுற்றி பார்த்திங்கன்னா த்ரெட்டில் வந்து லோடிங் கொடுத்துருக்கோம், ஜரி லோடிங்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில்வர் ஜரி கோல்டு ஜரி ரெண்டுமே சாரியில் இருந்ததுனால கோல்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், சில்வரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா எம்போஸ்டாக வந்து லோடிங் ஒர்க் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் கட் பீட்ஸு, ஒரு லைன் சுகர் பீட்ஸு, ஒரு லைன் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் வந்து கொடுத்துருக்கேன். ஜிக்ஸாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம நல்ல ஜிக்ஸாக் யூஸ் பண்ணி டைமண்ட் பாக்ஸஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் சாரீ கலர், நான் சொன்னாலே பிஸ்தா க்ரீன் சாரீ கலர், அது வந்து இன்டர்லாக் பண்ணுற மாதிரி இது ரெண்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து அகெயின் நம்ம ஹை குவாலிட்டியான கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு பார்டர் லைன் அகெயின் சுகர் பீட்ஸு கட் பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட், சேம் ப்ளவுஸ் கலர் ஃப்ரெஞ்ச் நாட்டே போட்டு முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் சுகர் பீட்ஸ் கட் பீட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின் ஹைலைட்டே வந்து இந்த ரோசஸ் தான். எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் இது. ரோசஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரோசஸ், அதாவது 3 பெட்டல் மட்டும் இருக்கிற மாதிரி குட்டி பட்டு மாதிரி நம்ம ரோசஸ் வந்து போட்டிருக்கோம். நல்லா எம்போஸ்டாக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பூலியன் ஸ்டிச் யூஸ் பண்ணி ரோசஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அகெயின் எம்போஸ் லோடிங், அந்த ஃப்ளவரை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி எம்போஸ் லோடிங் கொடுத்துட்டு சென்டரில் அகெயின் ஜர்தோசி லைன் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப டீட்டெயிலிங்கான ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒரு ஒர்க். இந்த ரோஸ் போடுறதுக்கும் சரி ரொம்ப டைம் ஆகும். 3 பெட்டல் போட்டிருந்தா கூட நெக்கை சுற்றி பாருங்கள் எவ்வளோ ரோசஸ் இருக்குன்னு. ஸோ அந்த ரோஸ் போட டைம் ஆகும். ப்ளஸ் இந்த ஜர்தோசி லோடிங்கு எல்லாமே எம்போஸ் லோடிங் கொடுத்துருக்கோம். ரொம்ப இன்ட்ரிகேட்டான ரொம்ப டீட்டெயிலிங்கான ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் யூஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான். எல்லாமே எம்போஸ்டு ஒர்க்கு, பூலியன் ரோசஸ், ஜர்தோசி ஒர்க்கு, ஃப்ரெஞ்ச் நாட்ஸு, அண்ட் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸுமே ரொம்ப ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் லைக் கிளிப் ஸ்டோன்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஃபைனல் ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். த்ரெட் ஒர்க் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன். அதே மாதிரி உங்கள் சாரியில் வந்து ரோஸ் டிசைனு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா எம்போஸ் லுக்கு, அதுவும் அந்த ரோஸ் மட்டும் பாருங்கள் நல்லா எம்போஸ்டாக பாப் அவுட்டாக ஆன மாதிரி நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லாட்டி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், இதெல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா A to Z கம்ப்ளீட் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ். இது எல்லாமே வந்து ஸ்டிச்சஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி டிசைனில் அப்ளை பண்ணுறதுன்னு வித் டிசைனிங் அப்ளிகேஷனோட அண்ட் ப்ரொஃபஷனல் மெத்தடில் எப்படி ஒரு ட்ரேஸ் பண்ணி ஒரு டிசைனுக்கு ஃபினிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நீங்கள் மார்க் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரேசிங் பண்ணி ஒரு ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற A to Z உங்களுக்கு இதில் கவர் ஆகும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டும் இதில் கவர் ஆகும். எப்படி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை வீட்டில் இருந்தே வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு நான் கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் போதே நடுவிலே சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் கிளாஸ் கற்றுக்கும் போதே பேரலாக உங்களோட ஆன்லைன் பொட்டிக்குமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட பொட்டிக்குமே ரெடியாக இருக்கும், எல்லாமே செட்டப் ஆகி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுற அளவுக்கான ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டாக நானே கொடுத்துருவேன். ஸோ ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாருங்கள் ஸ்லீவில் நல்லா ஒரு பெரிய பார்டர் இருக்குது, அந்த பூ கொடி டிசைன் மாதிரி பார்டர் இருக்குது. அந்த பார்டர் டிசைனையே அப்படியே ஹைலைட் பண்ணியாச்சு. பிகாஸ் இதுக்கு மேலே நான் திருப்பி அந்த டிசைன் நான் நெக்கில் போட்ட டிசைனை கொண்டு வந்தால் நல்லா இருக்காது, எல்லாம் க்ளம்ஸி ஆகிடும். அதனால் எப்போவுமே பார்டரில் ஏதாவது டிசைன் பிளெயின் பார்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். பட் ஆல்ரெடி அந்த டிசைன் இருக்குது அப்படிங்கும்போது அந்த டிசைனையே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுங்க, இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக கிராண்டாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் குட்டி குட்டி புட்டாஸ் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் த ப்ளவுஸ். இது வந்து ஒரு பொட்டிக்லேருந்து வந்த ஆர்டர் அப்படின்னால அவங்களே ஸ்டிச் பண்ணிப்பாங்க, நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெய்லர் ஷாப்ஸ் இல்லை பொட்டிக்ஸ் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிங்கிள் பீஸ் கொடுத்தா கூட ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னோட டிசைன்ஸ் கேட்லாக்லாம் நீங்கள் செக் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு கேட்லாக் இருக்கும், நீங்கள் எல்லா டிசைன்ஸுமே
செக் பண்ணி அதில் உங்களுக்கு ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் saree காட்டினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணி டிசைனை வந்து கஸ்டமைஸ்டாக உங்களுக்காக பண்ணி கொடுப்போம். உங்கள் பட்ஜெட் என்ன இருக்குது அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்போம். இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்தோ இல்லை ஃபேஸ்புக்லேருந்து எனி ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்கள் கொடுத்தாலும் அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குது. ஷாப்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஒரே டிசைனில் வேறு கலர்ஸு இல்லை வேறு டிசைன்ஸ் வேணும் அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா பல்காக வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட எம்ப்ராய்டரி கிளாஸ்லையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆகும். லைக் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஒரு கேட்லாக் ரெடி பண்ணணும், எப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும், ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஆர்டர் எப்படி எடுக்கணும், அவங்க கேட்குற கொஸ்டின் என்கொயரிஸ்க்கு எப்படி வந்து ரிப்ளை பண்ணணும், அண்ட் ஆர்டரை எடுக்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும், எப்படி ப்ரொஃபஷனலாக ஒரு ஆர்டர் எடுக்கிறது, எப்படி டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக லைவாக உங்களுக்கு காட்டி நான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். போத் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. ஆன்லைன் வந்து நீங்கள் எந்த ஊரில் வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பேட்ச்சில் மினிமம் நாங்கள் 3 ஸ்டூடெண்ட்ஸ் to 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து எடுக்கிறோம். அதனால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஆஃப்லைன் வந்தீங்கனாலும் சேம் தான். உங்களுக்கு ஆஃப்லைனுமே உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட ஒரு பேட்ச்சில் மினிமம் 3 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து எடுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ அவைலபிள் இருக்குன்னு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச்சில் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷனும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள். ஆஃப்லைன் வந்து பெங்களூரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கற்றுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இன்னும் டவுட் இருக்கும், ஆன்லைனில் தெளிவாக கற்றுக்க முடியுமா, புரியுமா அப்படின்னு. ஸோ நாங்கள் ப்ரொஃபஷனல் மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்கறனால உங்களுக்கு ஆன்லைனில் கற்றுக்கிட்டாலும் ரொம்ப ஈஸியாக புரியும். அதுவும் இல்லாமல் 1-to-1 செக்ஷனாக தான் நாங்கள் எடுக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.